பூமி அதிர்ச்சியில ஒண்ணு சிறைச்சாலோட அஸ்திபாரம் அதுவும் அசைஞ்சிருச்சு, ரெண்டாவது சிறைச்சாலோட கதவுகள் அசைஞ்சிருச்சு, அதுவும் திறந்துருச்சு, மூணாவது எல்லாருடைய கைகள் இந்த செயினும் வந்து போச்சு. அசைஞ்சது பூமி, ஆடுனது அஸ்திபாரம், ஜெயிலோட டோர்ஸ், அது மட்டும் கைகள் இருந்த செயின், எல்லாத்தையும் செய்தது எது? அவர்கள் துதித்து பாடின ஒரு காரியம். இதுவரைக்கும் அவிழ்ந்த கட்டுகள் நம்ம பார்த்தோம். இன்னொரு கட்டுங்க அவிழ்க்குது. அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இங்க ரட்சிப்பை பத்திய சுவிசேஷமே சொல்லல. கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் கேட்கிறான், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கும் போது என்னென்ன நடக்குங்கிறது. நான் மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? பல அஸ்திபாரங்களை உடைச்சு விட்டுறாரு. ஒண்ணு பிசாசின் அஸ்திபாரத்தை உடைக்கிறாரு, அடுத்து நம்மளை எது மூடி வச்சிருக்கிறோம் சிறைச்சாலை கதவு, அந்த அஸ்திபாரத்தை உடைக்கிறாரு. அப்புறம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கையில எது கட்டி போட்டிருக்கோ அதை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டையும் உடைக்கிறாரு. நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் போது முதலாவது வேட்டு கர்த்தர் பிசாசுக்கு வைக்கிறார். அவனுக்கு வச்ச வேட்டு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறது. அதே காரியம் மூணாவது நம்முடைய பர்சனலா இருக்கிற கதவுகளை, சங்கிலிகளை உடைக்கிறது. நான்காவது நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய சங்கிலிகளை அதை அறுத்து அவர்கள் கேட்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். இப்ப ரட்சிப்புல என்னதான் அங்க உண்டாகுது? மனமகிழ்ச்சி. யாருடைய மகிழ்ச்சி? பவுலும் சீலாவுடைய மகிழ்ச்சி கடைசியா ஒரு குடும்பத்தின் மனமகிழ்ச்சியில் முடிந்ததை பார்க்கிறோம். அதுதான் சொல்கிறேன், மகிழ்ச்சியில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்குள் உண்மையாய் மகிழ்ச்சியா இருந்தபடினாலே அந்த மகிழ்ச்சி எங்க போய், யாரு அந்த சிறைச்சாலை அதிகாரியா இருந்தானோ அவன் குடும்பத்தார் இவர்கள் பெற்றிருந்த அதே மகிழ்ச்சியை இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். கட்டுகளை உடைக்கிறது, காவல் உடைக்கிறது, இதனுடைய பின்னணி என்ன? அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதை ஒழிய மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. தேவனுக்கு தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவோட தேவை கரெக்டா தெரியும். இயேசுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு. நான் என்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும், உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணுங்கிற தெரிஞ்ச ஒரு நபர் உங்க வீட்டில் இருக்கவங்களும் என் வீட்டில் இருக்கவங்களும் இல்லை, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு தான். நம்முடைய ஆத்மாவை ரெஸ்டோர் பண்றார். ஓய்வுல வந்தாதான் ரெஸ்டோரேஷன் நடக்கும். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது நீங்களும் நானும் விட்டு வந்த நம்முடைய குடும்பத்தின் சில அஸ்திபாரங்கள், பிசாசு நம்ம வாழ்க்கையில தெரியாம கண்ணுக்கு தெரியாம வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in our lives. In the name of Jesus Christ. வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்கள். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளின் ஆரம்பத்தில் அதை முடித்து ஓய்ந்திருந்து ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. இந்த ஓய்ந்திருந்தார் என்றால் என்ன அப்படிங்கிறத யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மோசேக்கு கர்த்தர் கற்பிக்கிறார். எப்படி தேவன் ஓய்ந்திருந்தார், அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளில ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். கர்த்தர் மகிழ்ச்சியாயிருந்தார். தான் செய்த எல்லா கிரியைகளும் முடித்த பின்பு என்னத்தையும் விட்டுட்டோமோ, ஏதோ மிஸ்ஸிங்கோ அப்படிலாம் இல்லாமல் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக தேவன் நிறைவேற்றி முடித்தபடினால் ஒரு பூரிப்பு அவருக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி, அந்த நாள் பூரித்த நாள், அந்த நாள் மகிழ்ச்சியாயிருந்த நாள், அந்த நாள் தேவனுடைய மனமகிழ்ச்சியின் நாள். ஆகவே அந்த நாளை தேவன் ஓய்வு நாளாக ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19ஆம் வசனம். தேவனுடைய ஓய்விலும் தேவனுடைய மகிழ்ச்சியிலும் பூரித்திருந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை பாவத்து நிமித்தம் என்ன ஒரு இடத்துக்கு போனது என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:17 முதல் 19 வசனங்கள். பின்பவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அங்கே மகிழ்ச்சி இல்லை, வருத்தத்தை பார்க்கிறோம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிழைப்பிக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முள்ளும் குறுக்கும் என்பது தேவையில்லாத ஒன்று, அனாவசியமான ஒன்று, அவசியமில்லாத ஒன்றை முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முதல்ல தேவன் பார்க்கிறோம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு கொடுத்தது எல்லாமே கனிகள், கனிதரும் மரங்களை கொடுத்து கனிகளை மட்டுமே புசித்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ வெளியில் கோதுமை, அரிசி இதெல்லாம் புசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான் என்ன? கனிகளை புசிக்கும்படி உருவாக்கப்பட்டவன். அடுத்தபடியாக நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். அதாவது வேலை செஞ்சு ஆகாரம் புசிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இங்கே வேற விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். முன்பு அவர் தான் வேலையை கொடுத்தார், இதை பண்படுத்தி காத்துக்கொள்னு சொல்லி. ஆனால் இப்போ வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சாப்பாடே உனக்கு அப்படி தான் உண்டாகும் என்று சொல்லிவிட்டார். மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நான் கர்த்தருடைய அந்த சிருஷ்டிப்பில் ஆரம்பித்தேன். போன வாரம் அஸ்திபாரமான சில காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கும் சிருஷ்டிப்பையும் இயேசுவையும் ஒப்பிட்டு நான் உங்களுக்கு இன்னையிலிருந்து விளக்க ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல் நாள் தேவனுடைய சிருஷ்டிப்பில் தேவன் எதை சிருஷ்டித்தார்? நாளை சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். இருள் ஏற்கனவே அங்கே இருந்தது. தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாய் பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு இருக்கு. அப்போ முதல்ல தேவன் உண்டாக்குனது முதல் நாள். அதுதான் நான் சொன்னேன், அது குமாரனின் நாள், அது சூரியனின் நாள் அல்ல, சண்டே என்று சொல்லி நான் போன வாரத்தில் பேச ஆரம்பித்தேன். பூமி எப்படி இருந்தது? வெறுமையும் இருளும் வெறுமையும் அங்கே காணப்பட்டது. தேவன் வெளிச்சத்தை பேசினார். ஸோ அந்த வெளிச்சம் இயேசு என்று சொன்னேன். அதை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? இதே இடத்தை எடுத்து பவுல் பேசுகிறார் 2 கொரிந்தியர்ல. அங்கே கொஞ்சம் அதை ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. சிருஷ்டிப்பை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கான அவசியத்தை இந்த பகுதியை நான் மறுபடியும் பேசுவேன். இன்னைக்கு இந்த வசனத்தை மட்டும் நான் பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மாத்திரம் பேச விரும்புகிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அந்த இடத்தை எடுத்து பேசுறார். எங்க இருந்து பேசுறார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து இங்கே பேசுகிறார் பவுல். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கொஞ்சம் விளக்கமா தெளிவா நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமிழ்ல வருது. அப்பனா இருளில் வெளிச்சம் இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை. இருள் அங்க இருக்கு, வெளிச்சத்தை பார்த்து என்ன பண்ணுகிறார்? அந்த இருளின் மத்தியில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று தேவன் சொன்னார். அப்படிதான் அர்த்தம், நீங்க புரிஞ்சுக்கணும். இது தமிழ்ல இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார் அப்படின்னா, வெளிச்சம் இருளுக்குள்ள இருந்தது, அங்கேருந்து வெளிச்சம் வந்தது, அப்படி கிடையாது. அந்த இருளான சூழ்நிலை மத்தியில் தேவன் என்ன கட்டளையிட்டார்? வெளிச்சத்தை பார்த்து இந்த இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அப்பொழுது தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். யார் அதை செய்தார்? தேவன். இந்த இடத்துல யார் தேவன் என்று குறிப்பிடப்படுவது? யார்? பிதாவாகிய தேவன். இப்ப ரட்சிப்பிலே இங்கே பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்தார். எப்படி அங்க சிருஷ்டிப்பிலே பிதாவாகிய தேவன் ஒன்றை செய்தாரோ, அதே பிதாவாகிய தேவன், அந்த ஓய்வு நாளின் அதே தேவன், மோசேனத்தில் நான் ஓய்ந்திருந்து பூரித்தேன் என்று சொன்ன அதே பிதாவாகிய தேவன் ரட்சிப்பு என்று வரும்போது இங்க என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயங்களில் அவர் பிரகாசித்தார் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுங்க, ஒரே ஷாட்ல அது புரியாது. தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன பிதாவாகிய தேவன், இடையில உள்ளது அப்புறம் பார்க்கலாம், எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் இல்லையா? ரட்சிப்புங்கிறது என்ன? பிதாவாகிய தேவன் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்திருக்கிறார். நம்முடைய மனம் இருதயங்களில் அவர் வெளிச்சத்தை கொடுத்தார். சரி, இந்த தேவன் பிரகாசித்தார். எப்படி பிரகாசித்தார்னு கேட்டீங்கன்னா,
இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவை பிராக்கெட்ல போட்டுமா, அப்படியே கொஞ்சம், அதுதான் சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமா விளக்க விரும்புகிறேன். மகிமையின் அறிவுங்கிறத விட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது ஒளியை தோன்ற பொன் பொருட்டாக எங்கள் இருதயங்கள் பிரகாசித்தார். இப்ப எதனால ரட்சிப்பு என்று வரும்போது தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்முடைய இருதயங்களில் பிரகாசிக்கிறார். எதற்காக பிரகாசிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேங்க, தேவன் பிரகாசிக்கணும்னா தேவனுடைய வெளிச்சம் எங்க இருக்கு? தேவனுடைய வெளிச்சமாக இருப்பது யார்? வேதம் சொல்கிறது தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். ஆனா அந்த ஒளி எங்க இருக்கான்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது ஒளி. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன், கொஞ்சம் பொறுமையா போனாலும். தேவனுடைய வெளிச்சம் அது எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறது. அப்போ தேவனையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்ட. எப்படின்னா, தேவனே வெளிச்சமானவர், பிரகாசிக்கிற தேவன். தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், ஆதியில் நாம் பார்த்தோமே, சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் பிதாவாகிய தேவன், அவர் வெளிச்சமான தேவன். அவர்கிட்ட எவ்வளவேனும் இருளில்லை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய வெளிச்சம் அல்லது தேவனுடைய அந்த வெளிச்சத்தின் சோர்ஸ் யாருன்னா இயேசு. விசேஷமாக இயேசுவின் முகத்தில் இருக்கிறதாம் அந்த ஒளி. என்ன ஒளினா அறிவாகிய ஒளி. தேவனுடைய மகிமை அவருடைய வெளிச்சத்தில் இருக்கிறது. மகிமையின் அறிவாகிய ஒளியாக தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அந்த அறிவை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறது. அப்ப எதனால தேவன் பிரகாசித்தார்னா, எந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்திலே அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இருக்கிறதோ அந்த ஒளியை நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணும் பொருட்டாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசித்தார். அப்ப பிரகாசித்தது இயேசுவா, பிரகாசித்தது பிதாவான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேற வேற பதில் இல்லை. தேவன், இயேசு, பிதா எல்லாம் ஒண்ணுதான். அவர் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். அதுக்கு என்னமான ஒரு வர்ணனையை கொடுக்கிறார்னா, எந்த தேவன் சொன்னார்னா, ஆதியாகமத்துல இருளின் மத்தியில் போயிட்டு வெளிச்சத்தை பேசினாரே அதே தேவன். அதே வெளிச்சத்தை இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதே வெளிச்சத்தை கொடுக்கும்படி நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். இதுதான் ரட்சிப்பு. ஆதியில் தேவன் மனுஷனை தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் சிருஷ்டித்தார். தேவன் எப்படி எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறாரோ அப்படி தேவன் உண்டாக்கின மனுஷன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவனுக்கு தேவையானது தேவனுடைய வெளிச்சம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போக வேண்டாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றி கொள்ளவில்லை. இருளான இந்த உலகத்தில் எப்படி அன்னைக்கு இருளை வெளிச்சத்தை அந்த இருள் பற்றி கொள்ளவில்லையோ, இப்பொழுது இயேசு நமக்குள் வரும்போது அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும் போது எந்த இருளுமே அதை ஓவர்கம் பண்ண, பற்றி கொள்ள, அதை புரிந்து கொள்ள முடியவே முடியாது. இப்போ எதுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார்னா, நாம் கூட தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபமாக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சிருஷ்டிக்க நம்மால் முடியும். வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தினால் உண்டாகிற அறிவை கொண்டு மற்ற 6 நாட்களிலும், அதாவது மொத்தம் 6 நாட்கள்ல அடுத்து 5 நாட்களிலும் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு இந்த வெளிச்சம், இந்த இயேசு அங்கே ஆதாரமாய் இருந்திருக்கிறார். வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். இயேசு யார் என்று எழுதியிருக்கிறது. அவர் இயேசு அதரிசனமான, அதாவது காண முடியாத தேவனை யாரும் பார்த்திருக்காங்களா? தேவனை பார்க்க முடியாது, பிதாவை யாரும் பார்த்தது இல்லை. இயேசு அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுக்குள்ளே பரலோகத்தில் உள்ளவைகளும். அப்ப நம்ம 6 நாள் சிருஷ்டிப்பை பார்த்தோமே,
எத்தனை பார்த்தோம், எவ்வளோ கர்த்தர் சிருஷ்டித்தார். அப்ப எல்லாமே யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதான்? இயேசுவுக்குள். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த இயேசு, அவரே நம்முடைய சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இயேசுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய இயேசு யார்? நம்முடைய எந்த சபையில் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்த ஒரு வெளிச்சத்தை தேவன் நமக்கு இந்த நாட்களில் கொடுப்பாராக. அப்போ நான் ஒரு விஷயத்தை இங்கே என்ன சொல்ல வருகிறேன், இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அது அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். இயேசு தேவனுடைய அறிவும் நாலேஜும், இயேசு தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறார். இயேசுவையும் தேவனையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நான் என்ன இங்கே நினைக்கிறேன், பிதாவாகிய தேவன் அவருக்கே சிருஷ்டிப்புக்கு இந்த வெளிச்சம், இந்த குமாரன் தேவைப்பட்டிருப்பார் என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் அவர் எவ்வளவு அவசியம். ஹல்லேலூயா. தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு இவர் இல்லாமல் எதுவுமே சிருஷ்டிக்க முடியாது. ஏன்னா அப்படிதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. ஆவியானவர் தான் அதை உருவாக்கி கொடுக்கிறவர். அடுத்து ஆவியானவரை விட்டுறக்கூடாது. ஆவியானவர் உருவாக்குதல், ஒரு காரியம் உருவாக்குதுனாலே ஆவியானவர் தான். இப்போ நீங்கள் நானும் எப்படி மறுபடியும் புது சிருஷ்டியாக பிறந்தோம்? ஆவியினாலே பிறந்திருக்கிறோம். ஆவியானவர் தான் நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அங்கே பார்க்குறோம் ஆதியாகமத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கிலீஷில் ஹோவரிங் வருகிறது, அடைகாத்து கொண்டிருந்தார். எப்படி கோழி முட்டைகள் மேலே உட்கார்ந்து அடைகாத்து அதுக்கான டெம்பரேச்சரை கொடுக்குதோ, சிருஷ்டிப்புக்கான டெம்பரேச்சர் ஆர் சிருஷ்டிப்புக்கான அந்த ஒரு சூழ்நிலையை கொடுத்தவர் யார்? ஆவியானவர். அப்போ பிதாவாகிய தேவன், இயேசு, ஆவியானவர் எல்லாமே நமக்கு முக்கியம். அப்போ இந்த இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வெளிச்சமும் மகிமையின் அறிவுமாய் இருக்கிற அவர் சிருஷ்டிப்புக்கு தேவை என்றால் நம்ம வாழ்க்கைக்கு இயேசு நிச்சயம் வேணும். ஆகதான் அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் வந்தேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த ஞானம் அறிவுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் பூமிக்குரியதல்ல, இது பரலோகத்துக்குரியது. தேவன் எப்படி தேவனாய் செயல்படுகிறார், தேவன் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னா தேவனுக்குள்ளே இவைகள் இருக்கிறது. அப்ப இயேசு தேவனுடைய ஞானமும் அறிவுமாய் இருக்கிறார். அவருக்குள்ளதான் இந்த ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு அவருக்குள்ள நாம இருக்கிறோம், நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஏன் நம்ம இந்த தேவனை ஆராதிக்கிறோம்? நம்ம இந்த தேவனை, பரலோகத்தின் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஞானம் அறிவு எதுவுமே இல்லாத ஒரு சின்ன விக்கிரகம் இல்லை அவர். ஒரு குறிப்பிட்ட நாட்டில் குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டுமே தெரிஞ்ச பேர் உள்ள ஒரு தேவன் இல்லை இவர் சர்வலோகத்துக்கும் தேவன், பரலோகத்துக்கும் தேவன், பூமிக்கும் தேவன், சிருஷ்டி கர்த்தர். இவர் ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும், அங்கே மட்டும்தான் அந்த பேர் தெரியும், அடுத்த ஊருக்கு தெரியாது. அந்த மாதிரி தேவன் இல்லை நம்ம தேவன். நம்முடைய தேவன் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம அவருக்குள்ள தான் என்ன இருக்கிறது? ஞானம், அறிவு. ஒரு மனுஷனுக்கு தேவையான வெளிச்சம். ஒரு மனுஷனா இருக்கணும்னா இவர் இல்லாமல் அது இருக்க முடியாது. இவர் இருந்தாதான் மனுஷன் தேவ சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் அவசியம். ஆகவே தான் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்முடைய இருதயங்களில் பிரகாசித்தார். போக வேணாம், ரோமர் 1 எழுதியிருக்கிறதே, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. விக்கிரக ஆராதனை பற்றி எழுதும் போது என்ன எழுதியிருக்கிறது? அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் தேவனை தேவன் என்று அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமலும் அவங்க பைத்தியக்காரர்களாகி தேவனுடைய மகிமையை அழிவுள்ளவைகளுக்கு கொடுத்தார்கள், மிருகங்களுக்கு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். ஏன் கொடுத்தாங்க தெரியுமா?
இருதயத்தில் இருள் வந்தது, உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்போ மறுபடியும் தேவன் மனுஷனுக்குள்ள என்ன வர்றார்? முதல்ல இருதயத்தை என்ன பண்ணுகிறார்? பிரகாசிப்பிக்கிறார், ஞானத்தையும் அறிவும் கொடுக்கிறார். இருள் வெளியேறும் போது தான் தெரிகிறது தேவன் யார் என்று சொல்லி. இப்போ பிசாசு அன்னையுடைய மனக்கண்களை கூடாக்கி வச்சிருக்கிறான், இருட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். என்ன எதுக்கு வச்சிருக்கிறான்? தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது என்று வச்சிருக்கான். ஏன் தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது வச்சிருக்கான் தெரியுமா? அதோட உண்மையான நோக்கத்தை நீங்க தெரிஞ்சுங்க. தேவன் யாருன்னு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். மனுஷன் ஒரு சாதாரணமான ஒரு வஸ்து இல்லை, குரங்கு போல ஒரு மிருகத்தில் ஒருத்தன் இல்லை. மனிதன் ஒருவன் தான் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் தன்னை மனுஷனை வைத்திருக்கிறார். இது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற பொறாமையில தான் பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? அவருடைய மனதை கூடாக்கி இருக்கிறான். அப்போ தேவன் இயேசுவை எதுக்கு முதல்ல நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுப்புறாருன்னா, இயேசு தான் வரணும். ஃபர்ஸ்ட் வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரும்போது இயேசுவை ஆண்டவர்னு சொல்லும் போது வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தோடனே ஆவியானவர் என்ன பண்றாரு? உள்ள நம்மளை புது சிருஷ்டியா மாற்றி விட்டுறாரு. இயேசுவை ஆண்டவர்னு சொன்ன வெளிச்சம் வந்தோடனே ஆவியானவர் வருகிறார். நம்மை கழுவி புது சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை விட்டு விடுகிறார். தனக்கென்று வேறு பிரித்துக் கொள்கிறார். வெளிச்சம் தேவனுடைய சிருஷ்டிப்பில வெளிச்சம் முதல்ல வந்ததுன்னா, மனுஷனுடைய புது சிருஷ்டிப்பில வெளிச்சம் தான் முதலில் வர வேண்டும், இயேசுதான் முதலில் வர வேண்டும். ஆகவேதான் நம்ம வேற வேற மாதிரி நம்ம அந்த ஆல்டர் கால் கொடுக்கறது இல்லை. இயேசுவை ஆண்டவர் என்று நாவினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. சரி, இப்போ வெளிச்சத்தை பற்றி நான் மறுபடியும் கொஞ்சம் இயேசுவை கம்பேர் பண்ணி விளக்கம் கொடுத்துறேன். மறுபடியும் ஆதியாகமத்துக்கு போவோம். ஏன்னா பூமியை கொஞ்சம் போன வாரம் சொன்னதை விட நான் இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததுன்னு பார்த்தோம். ஏன் ஒழுங்கின்மையாக இருந்ததுன்னா தண்ணிக்குள்ளே கிடந்துச்சு இல்லையா? தண்ணி எங்கே இருக்குது, சமுத்திரம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணார்? வெட்டாந்தரை உண்டாக கடவுன்னு சொன்னோடனே தண்ணியெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் தேவன் பிரித்தார். அப்புறம் தான் அது எல்லாத்தையும் முளைக்கத்தக்கதாய் மாறுனதுன்னு சொன்னோம். இப்போ தான் நான் திருப்பி யோசிச்சு பார்த்தேன், ஏன் அவ்வளோ நாள் ஆண்டவர் அதை விட்டு வச்சுருந்தாருன்னா, பூமி தனியாக செயல்படும்படி தேவன் உண்டாக்கலை. இன்னும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் அதுக்கு வேணும். அப்போ தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் நானும் கற்றுக்கிட்டு தானே இருக்கேன். இந்த வாரம் கற்றுக்கிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் திருப்பி 1ஆம் அதிகாரம் போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 to 19 வசனங்கள். 14 to 19 இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்னதான் கற்றுக்க போகிறோம்? பூமி எவ்வளவு முக்கியமானது நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம வசிக்கிற இந்த பூமி தான் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கு. அதாவது பரலோகத்துக்கு அடுத்து தேவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடம் தெரியுமா? பூமி. நம்ம நினைச்சிருவோம் சூரியன் பெருசு, சந்திரன், செவ்வாய் கிரகம் இருக்கு, என்னென்னமோ கிரகங்கள் இருக்கு. ஒண்ணுமே இல்லை பூமியை கம்பேர் பண்ணது. நான் காட்டுறேன் பாருங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. இப்பதான், அதாவது பூமியை சிருஷ்டிக்கல, இப்பதான் சிருஷ்டிக்கிறாரு 4ஆம் நாள்ல. ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. எதுக்கு? அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பாருங்க, இந்த இடத்த பாருங்க, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது. அதோடைய நோக்கம் என்ன? எதன் மேல பிரகாசிக்கணும்? பரலோகத்தின் மேல் இல்ல, பூமியின் மேல். சரி, அடுத்து அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலையால பெரிய சுடரும், அதான் சூரியன், இரவையால சிறிய சுடர் சந்திரன் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் மற்ற நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். மறுபடியும் பாருங்க, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும். அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாரு? பூமி. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி என்னைக்காவது? வேத வசனம் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறது. அப்புறம் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாயவில் வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. இப்ப என்ன பண்றாரு? கொஞ்ச நாள் வச்சிருந்தார்ல, இப்படி எப்படி அந்த பூமி எடுத்து என்ன பண்றாரு? இந்த சூரியன் சந்திரன் அவைகள்லாம் வந்த பிறகு இந்த பூமி எடுத்து அந்த அந்த வட்டப்பாதை எதுங்க ஓடுதே, அதில் இதை கொண்டு போய் உள்ள விட்டுறாரு. நீ ஓடுன்னு. இப்போ பூமி என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது 365 நாட்கள்னு பார்க்குறோம்.
அதுக்கு தான் சூரியன் இல்லாமல் நாளை பற்றி இங்கே போட முடியாது. நாட்களையும் காலத்தையும் வருஷத்தையும் குறிக்கிறதுக்கு சூரியன் சந்திரனெல்லாம் உண்டாக்கிட்டு இப்போ பூமி எடுத்து நல்லா பர்ஃபெக்டான பூமி எடுத்து நீயும் ரவுண்டில் ஓடுன்னு கர்த்தர் ஓட விட்டார். இப்போ எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இரவு உண்டாகிறது, பகல் உண்டாகிறது, சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு தான் பூமியில் தாவரங்கள்லாம் உண்டாகிறது, மழை பெய்கிறது. இந்த நேச்சர், இந்த இயற்கையை தேவன் இப்படி சிருஷ்டித்தார். அப்போ பூமி என்பது தனித்து செயல்படும்படி இல்லை, அதுக்கு இன்னும் துணையான சில கோள்கள் தேவைப்பட்டது. அதனால தேவன் என்ன பண்ணியிருந்தார், ஒரு சில காலங்கள் அதை வெறுமையாய் வைத்திருந்தார். இப்போ இந்த சிருஷ்டிப்பு மற்றவைகள்லாம் நடக்கும்போது தான் பூமி தன்னுடைய ஆக்ஷனுக்கு வருகிறது. இப்போ புரிதா சிருஷ்டிப்பு? 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கி, அதனால தான் இப்படி சொல்றாங்க, எல்லாம் பர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு 6 நாள் ஆச்சு. உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார். இப்போ பார்க்குறாரு பூமி சுத்திட்டு இருக்கு, எல்லா கோள்களும் சுத்திட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு வட்டப்பாதை அழகா போகுது. பூமி, நட்சத்திரங்கள், மனுஷன், மனுஷி, மற்ற மிருக ஜீவன்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்போது கர்த்தர் பார்த்து மகிழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மகிழ்ச்சி இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இல்லையா? சங்கீதம் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16:11, சங்கீதம் 11ஆம் வசனம். தாவீது தான் அங்கே சொன்னால் போன வாரம் பார்த்தோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு நான் விளக்க விரும்புகிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கர்த்தர் வெளிப்படுத்துகிற மார்க்கம் என்ன? ஜீவனின் மார்க்கம். இப்படி சொல்லாமா? நமக்கு இப்பொழுது கர்த்தர் ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிற ஜீவ மார்க்கம் இது. ஆமேன். இது மதம் இல்லை, மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், ஜீவ மார்க்கம், இயேசுவின் மூலமாய் உண்டான ஜீவ மார்க்கம். இயேசு ரத்தத்தை சிந்தி இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே என்ன இருக்கிறது? உம்முடைய சமூகத்தில் இந்த மார்க்கத்தின் வழியாக நம்ம எங்கே போகிறோம்? தேவன் கிட்ட போயிடும். முன்னாடி தேவனுக்கும் நமக்கும் பிரிவு இருந்தது. இப்போ ஜீவ மார்க்கத்தின் வழியாய் நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம சிருஷ்டித்தார ஆதியில் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம போயிட்டோம். கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் போய் அப்பா பிதாவின்னு கூப்பிடுறோம். எதுக்கு அப்பா பிதாவின்னு கூப்பிட்றான்னா ஜெபம் பண்ணுறதுக்காக மட்டுமல்ல. அங்கே எழுதியிருக்கிறது, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆனந்தம், பேரின்பம். ஹல்லேலூயா. ஆனந்தம், மறுபடியும் தேவனோட நம்ம ஆனந்தமா பேரின்பமா இருப்பதற்காகத்தான் இந்த ஜீவ மார்க்கத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன்? சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரினுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இங்க இவருடைய வலது பார்சத்தில் என்ன இருக்கு இன்னைக்கு பாருங்க. அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிறது பேர் என்ன? நித்திய பேரின்பம். இங்கிலீஷ்ல போன வாரம் நான் சொல்ல, இந்த வாரம் அதை சொல்லுகிறேன். In thy presence is fullness of joy, at thy right hand there are pleasures forevermore. Pleasuresனா இன்பங்கள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது இங்கிலீஷ்ல. பேரின்பம், இன்பங்கள், அதான் பூரிப்பு. அப்ப நாமும் கூட அவருடைய வலது பார்சம்ங்கிறது நம்ம பைபிள்ல நிறைய வாசிக்கிறோம். இயேசு இப்ப உயிர்த்தெழுந்து தேவனுடைய எங்க இருக்கிறார்? வலது பார்சத்தில் இருக்கிறார். சரி, தேவன் நம்மை உயிரோடு எழுப்பினார் இருக்கு இல்லையா? நாம் மரித்தவர்களாக இருந்தோம் பாவத்தில். தேவன் நம்மை உயிரோடு எழுப்பி கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆவி எங்க இருக்கு? தேவனுடைய வலது பார்சத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளும் இருக்கோம். இப்போ இயேசு, நீங்கள், நானும் எல்லாமே நம்ம வலது பார்சம். அங்க என்ன இருக்கு அப்படின்னு போட்டிருக்குன்னா பேரின்பம் இருக்கிறது. இப்ப இயேசு ஒரு பேரின்பமான இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆவியும் இப்பொழுது தேவனுடைய பேரின்பமான ஒரு இடத்துல இருக்கு. கன்ஃபியூஷனான, குழப்பமான, இருள், வெறுமை, ஒழுங்கின்மையான இடத்தில் தேவன் நம்மை உட்கார வைக்கவில்லை. அவருடைய அந்த பரிபூர்ணமான பூரிக்கக்கூடிய ஒரு இடத்துல தேவன் மறுபடியும் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். இதை புரிஞ்சுக்கிட்டு பவுல் சொல்றாரு, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஒரு பயங்கரமான காரியத்தை பார்க்க போகிறோம். இந்த தேவனுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், அங்கே என்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது சும்மா சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்ல, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது என்பதை புதிய ஏற்பாட்டில் இருந்து பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம்
22 முதல் 34 வசனங்கள். இங்க பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க, குறி சொல்ற ஒரு பொண்ணுடைய ஆவியை விரட்டி விட்டாங்க. அதனால அங்கே உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நஷ்டம். ஸோ என்ன பண்ணாங்க, அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், அதாவது பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும், ஜெயிலில் பாட்டு பாடினாங்கன்னு தெரியும். ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்க, முதல்ல அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டாங்க. ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு மாதிரி சொல்லுது, ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி போட்டாங்கன்னு சொல்லுது. மேபி சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸை விட்டு மற்றதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டாங்க. வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை கொஞ்சம் அடியில் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையில், அதாவது உள்ள இருக்கிற ஜெயில ரொம்ப உள்ள இருக்கிற இடத்துல அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அடி நிறையா வாங்கி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி காலை மரத்தில் கட்டி அப்படி ஒரு ஜெயிலில் இருக்காங்க. சாதாரணமான சூழ்நிலை இல்லை. இதன் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். துதித்து பாடினாலே அதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இல்லையா? துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் மற்ற ஜெயிலில் இருந்தவங்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீர்னு என்ன நடக்குது பாருங்க, சடுதியிலே சடனா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. எல்லாருன்னா யாரு? இன்னும் சுத்தி இருக்காங்களே, அவங்களுடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. அதாவது நடந்தது ஒரு சம்பவம், ஒரே ஒரு அசைவு, ஆனா நடந்தது 3 காரியம். என்னென்ன அசைஞ்சு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, பூமி அதிர்ச்சியில ஒன்று சிறைச்சாலோட அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரம்னா என்ன, ஃபவுண்டேஷன், அதான் அதுவும் அசைஞ்சிருச்சு. ரெண்டாவது சிறைச்சாலோட கதவுகள் அசைஞ்சிருச்சு, அதுவும் திறந்துருச்சு. மூணாவது எல்லாருடைய கைகள் இந்த செயினும் வந்து போச்சு. அசைஞ்சது பூமி, ஆடுனது அஸ்திபாரம், ஜெயிலோட டோர்ஸு, அது மட்டும் கைகளில் இருந்த செயின். எல்லாத்தையும் செய்தது எது? அவர்கள் துதித்து பாடின ஒரு காரியம். ஆமேன். அப்ப என்ன நடந்தது? சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அவங்களே குத்திக்க போறான். அப்ப பவுல் என்ன சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளிச்சத்தை கொண்டு வந்து அவங்க நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, அதாவது ஒரு அதிகாரி அவன், இவங்களெல்லாம் ஜெயிலில் வச்சிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயிலில் வச்சிருந்தா இயற்கை காப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் ஒரு பூமியை வச்சு உண்டாக்கி எல்லாத்தையும் உடைச்சு போட்டார். இதான் நடந்தது. இந்த சூழ்நிலை அவனுக்கு என்னத்தை சொல்லுது பாருங்க. இதுவரைக்கும் அவிழ்ந்த கட்டுகள் நம்ம பார்த்தோம், இன்னொரு கட்டுங்க அவளுக்கு. அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இங்க ரட்சிப்பை பற்றிய சுவிசேஷமே சொல்லல. கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் கேட்கிறான், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்னென்ன நடக்குங்கிறது. நான் மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, பல அஸ்திபாரங்களை உடைச்சு விட்டுறாரு. ஒன்று பிசாசின் அஸ்திபாரத்தை உடைக்கிறாரு. அடுத்து நம்மளை எது மூடி வச்சிருக்கிறோம், சிறைச்சாலை கதவு, அந்த அஸ்திபாரத்தை உடைக்கிறாரு. அப்புறம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கையில எது கட்டி போட்டிருக்கோ அதை உடைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டையும் உடைக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கும் போது முதலாவது வேட்டு கர்த்தர் பிசாசுக்கு வைக்கிறார். அவனுக்கு வச்ச வேட்டு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இருக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கிறது. அதே காரியம் மூணாவது நம்முடைய பர்சனலா இருக்கிற கதவுகளை, சங்கிலிகளை உடைக்கிறது. நான்காவது நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய சங்கிலிகளை அதை அறுத்து அவர்கள் கேட்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அங்க என்ன பண்ணாங்க, ரட்சிப்பை குறித்து ஒரு போதனை நடக்கிறது. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். உடனடியாக அவனும் அவனுடையவர்கள் யாரும் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும்
அந்த அவன் மட்டும் இல்லை, அவன் வீட்டில் இருந்த அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். இப்போ ரட்சிப்புல என்னதான் அங்கே உண்டாகுது? மனமகிழ்ச்சி. யாருடைய மகிழ்ச்சி? பவுலும் சீலாவுடைய மகிழ்ச்சி கடைசியாக ஒரு குடும்பத்தின் மனமகிழ்ச்சியில் முடிந்ததை பார்க்கிறோம். அதுதான் சொல்கிறேன், மகிழ்ச்சியில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்குள் உண்மையாய் மகிழ்ச்சியாக இருந்தபடினாலே அந்த மகிழ்ச்சி எங்கே போய் யார் அந்த சிறைச்சாலை அதிகாரியாக இருந்தானோ அவன் குடும்பத்தார் இவர்கள் பெற்றிருந்த அதே மகிழ்ச்சியை இன்றைக்கு பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கட்டுகளை உடைக்கிறது, காவலை உடைக்கிறது, இதனுடைய பின்னணி என்ன? அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் ஓய்வு நாளை குறித்து ரொம்ப கவனமாக இருந்தேன். ஏன்னா ஓய்வு நாளை நான் அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓய்வு நாளை ஏன் கர்த்தர் வச்சிருந்தா? மனுஷன் அவன் ஆத்மா ரிஃப்ரெஷ் ஆகணும், ஒரு நாள் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதாவது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்லாம் இருக்குல்ல, அதை குறித்து நான் ஒரு போதனை கேட்டேன். அவர் சொல்கிறாரு, ஆடெல்லாம் 6 வாரம் மேய்ஞ்சிருக்கும் இல்லையா. ஒரு நாள் என்ன பண்ணுவானா, மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடாக செக் பண்ணுவானாம். ஏன்னா ஏதாவது முட்டி காயம் இருக்கா, எங்கன்னா அது தலையில் பூச்செல்லாம் இருக்குதா, இந்த ஒட்டுண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும், அப்புறம் அதுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்னென்னமோ இருக்கும், அதுங்களுக்கு காயப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒரு நாள் என்ன பண்ணுறான் அந்த மேய்ப்பன், எந்தெந்த ஆடுக்கு என்னென்ன தேவை அதுக்கு தேவையான கம்ஃபர்ட் பண்ணுறான், அதுக்கு மருந்து போட்டு, ஒருவேளை ஏதாவது அது தலையில் பூச்சி இருந்தால் அதெல்லாம் எடுத்து காலம் ஃபுல்லாக அதை டெய்லி மேய்ச்சி என்ன பிரயோஜனம், அதை விசாரிக்கணும்ல ஒரு நாள். அதுதான் ஓய்வு. ஆடு மாடுகளுக்கே அது தேவைன்னா மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க எனக்கு தாழ்ச்சி இல்லை அப்படிங்கிறோம். அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறார் அப்படின்னா ரெஸ்டோர் பண்ணுகிறார். அதாவது இன்னும் அடுத்த வாரம் நான் போய் நல்லா இருக்கணும்னா ஒரு நாள் என்னை ரெஸ்டோர் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு என் ஆத்மா ரெஸ்டோர் பண்ணும் போது மற்ற 6 நாள் நம்ம நல்லா இருப்பேன். நான் திருப்பி இன்னொரு நாள் தான் ரெஸ்டோர் பண்ணணும். பூமி அப்படி தான் ரெஸ்டோர் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்டோரேஷன் தேவன் விரும்புகிறார். மனிதர்களுக்காகட்டும், விலங்குகளுக்காக இருக்கட்டும், பூமிக்காகட்டும், எல்லாத்துக்குமே தே நீட் ரெஸ்டோரேஷன். அந்த ரெஸ்டோரேஷனை தான் தேவன் ஓய்வாக ஏற்படுத்தினார். தேவனுக்கு எந்த ரெஸ்டோரேஷனும் தேவையில்லை. அவர்தான் ஏன் சொன்னார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதை ஒழிய மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவோட தேவை கரெக்டாக தெரியும். இயேசுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன தேவைன்னு. நான் என்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும், உங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணுங்கிற தெரிஞ்ச ஒரு நபர் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் என் வீட்டில் இருக்கவங்களும் இல்லை, என்னுடைய ஆண்டவராக இயேசு தான். ஏன்னா அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். இயேசுக்குள்ள ஓய்வுனா என்ன? ஆண்டவர் என்ன ஓய்வு கொடுக்குறாரு தெரியுமா? ஆண்டவர் இயேசு நமக்கு நம்முடைய ஆத்மாவை ரெஸ்டோர் பண்ணுறார். ஓய்வில் வந்தால் தான் ரெஸ்டோரேஷன் நடக்கும். இப்போது மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கங்க. ஒரு நாள் ஷடவுன் போட்டு தானே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஈபியில் ஷடவுன் போடுறாங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டா தான் அவங்க நிம்மதியாக எங்கெங்கே என்ன போயிருக்குன்னு பார்க்க முடியும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஆனுவல் மெயின்டெனன்ஸ்னால் மெஷின்லாம் நிறுத்திடணும். மெஷின் 50 வருஷம் ஓடும். அப்படியே மெஷினுக்கு என்ன போயிருக்கு, என்ன பாகம் தேஞ்சிருக்கு, எங்கே லூப்ரிகன்ஸ் அப்ளை பண்ணோம், அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ், என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கு, நட்டு போயிருக்கு, போல்ட்டு போயிருக்கு பார்த்தா தான் அந்த மெஷின் தொடர்ந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். மெஷினே அப்படின்னா மனுஷனுக்கு வேணாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு தான் ஓய்வு நாளை நமக்கு உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணுகிறான்? விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நீங்களும் நானும் விட்டு வந்த நம்முடைய குடும்பத்தின் சில அஸ்திபாரங்கள், பிசாசு நம்ம வாழ்க்கையில் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் வைத்திருக்கிற அஸ்திபாரங்களை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. அவனுடைய அஸ்திபாரங்கள் நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே மறைஞ்சி இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டாந்து உடைச்சி போடுவார். அப்போ நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவன் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுகிறார், சந்தோஷத்தின் வேளையில் நமக்கு தெரியாமல் இருக்கிற அவனுடைய பிளான்ஸ், அவன் வைத்திருக்கிற திட்டங்கள், அவன் வைத்திருக்கிற தந்திரங்கள், அவனுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது. தேசத்தின் அஸ்திபாரங்களையும் கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமான அஸ்திபாரங்கள் காணப்படுகிறதோ அதையெல்லாம் ஆண்டவர் அசைக்கும் காலம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டிய விதத்திலே துதித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த அஸ்திபாரங்களை எல்லாம் அசைப்பார் என்று பார்க்கிறோம். அப்போது மற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, அவர்களும் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
இதுதான் அந்த மகிழ்ச்சியின் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. மறுபடியும் இந்த சாபத்துக்கு வருவோம். இதை இன்றைக்கு எப்படி நம்ம மாற்றி, இயேசுவின் மூலமாக எப்படி நம்ம மாற்றி அதை விசுவாசிக்கலாங்கிறத மட்டும் பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். இப்போ இயேசு நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார், புது சிருஷ்டிப்பாக நம்ம மாற்றிட்டார், சாபங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இப்போ எப்படி இருக்கணும் இந்த வசனம் தெரியுமா? இன்னைக்கு நாம் எப்படி தெரியுமா இதை சொல்லணும்? என்னுடைய பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் என்னுடைய பூமியின் கனியை மகிழ்ச்சியோடு புசிப்பேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நிமித்தம் என்னுடைய பூமி, முழு பூமி இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம இருக்கிற இடம், நம்ம தோட்டம், நம்ம பூமி, அட்லீஸ்ட் அதுக்கு எடுத்துக்கலாமா? எப்படி தேவன் இஸ்ரேலுக்கு மட்டும் விசேஷமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரா? அவங்க இருந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் இருந்துச்சா? அவங்கள மட்டும் எந்த பிளேகும் எந்த கொள்ளை நோயும் தாக்காம ஆண்டவர் காத்தாரா? அதன் அடிப்பில் நான் சொல்றேன், என்னுடைய பூமி, சொல்லுவோமா, என்னுடைய பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பூமியின் கனிகளை, விளைச்சலை மகிழ்ச்சியோடு நான் புசிப்பேன். என்னுடைய பூமி தேவையில்லாதவைகளை கொடுக்காது. என்னுடைய பூமி எது எனக்கு தேவையோ அதை மட்டுமே முளைப்பிக்கும். அடுத்து வருத்தத்தோட புசிப்பேன்னு சொன்னார்ல, அதுக்கு நான் என்னுடைய சிறந்ததை புசிப்பேன், சந்தோஷமாய் புசிப்பேன். நான் மண்ணுக்கு திரும்புவதில்லை, நான் பரலோகத்துக்கு திரும்புகிறவன். இயேசு வரும் வரைக்கும் சிறந்ததை புசிப்பேன். வேர்வை என்னுடையதல்ல, வேர்வையோடு நான் புசிப்பதில்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை நான் புசிப்பேன். என்னுடைய தேவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் ஆவியாய் இருக்கிறேன், ஆகவே தேவனிடத்தில் திரும்புவேன். ஆமேன். கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம்னா கர்த்தருடைய ஞானத்தினால இந்த சாபத்தை என்ன பண்ணலாம், இப்போ ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஆதியாகமம் 3:17-19 பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்று பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம், சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். தமிழில் எடுத்தோடனே துன்மார்க்கன் தான் ஆரம்பிக்குது, ஆனால் இங்கிலீஷ்லையும் ஹீப்ருலாம் எப்படி ஆரம்பிக்கும்? ஆசீர்வாதம் தான் முதல்ல ஆரம்பிக்கும், பிளஸ்ஸடுன்னு வரும். தமிழில் என்ன பண்ணிட்டாங்க, துன்மார்க்குடைய ஆலோசனை, அதாவது அதில் பாக்கியவான் முடியுது பாருங்க 2வது வசனத்தில், அதை வச்சு தான் மற்ற மொழிகள் ஆரம்பிக்கும். பாக்கியவான்கிற வார்த்தை வச்சு தான் சங்கீதம் 1:1 ஆரம்பிக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா அது அந்த தமிழ் நடையில் என்ன பண்ணிட்டாங்க, துன்மார்க்கனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. சங்கீதம் 1:1 யாரை வச்சு ஆரம்பிக்காது? துன்மார்க்கனை வைத்து ஆரம்பிக்காது, அது ஆசீர்வதிக்கப்பட்டவனை வச்சு ஆரம்பிக்கும். பிளஸ்ஸடார் அப்படின்னு வரும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாசிப்போம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுக்கும் ஆதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லை. ஏன்? கர்த்தர் அதுக்கப்புறம் ஒரு வழியை உண்டு பண்ணார். என் வேதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், என் வார்த்தையை கொடுக்குறேன், இதில் நீ கவனமாக இருந்தீன்னா மறுபடியும் நீ எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறார். இதில் என்ன காண்பிக்க விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் வார்த்தை இருக்குல்ல, பாக்கியவான், அது அசரி அப்படிங்கிற எபிரேய வார்த்தை எழுதியிருக்கிறது. அந்த பாக்கியவானுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ஆசீர்வதிக்கப்பட்டவன், இன்னொரு அர்த்தம் சந்தோஷமாக இருக்கிறவன் அர்த்தம். ரெண்டும் மாறி மாறி வரும். அப்போ இங்கே பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாக இருக்கிறவன் என்று அர்த்தம். ஏன் இந்த வசனத்தில் நான் சொல்றதுமா, மகிழ்ச்சியாக இருக்கிறவன் தான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறானா அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். ஹல்லேலூயா.
who will delight in the Lord and in his word. கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தரிடத்துல மகிழ்ச்சியா, எதுக்கு மறுபடியும் மகிழ்ச்சி கொண்டு வரணும்? மகிழ்ச்சியா இருக்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையே உதிராவது இருக்கிற பச்சையான மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்? அவன் சந்தோஷமா இருந்தாலே சத்துரு அவன்கிட்ட வர முடியாது. ஆசீர்வாதமா வாழணும்னா அதோடைய ஆதாரம் என்ன தெரியுமா? கர்த்தரால் உண்டாகிற மகிழ்ச்சி. துன்மார்க்கனுக்கு அப்படி கிடையாது என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கனோ பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறான் என்று அந்த சங்கீதம் சொல்லுகிறது. இப்போ என்னுடைய பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய வேலை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் நல்லா கனி கொடுக்கிறவனாக இருப்பேன். நான் காஞ்சி போயும் இருக்க போகிறதில்ல, நான் வேர்வை சிந்தவும் இருக்க போகிறதில்ல. ஏன்? நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். மகிழ்ச்சியாக இருந்தாலே எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசிக்கிறபடினாலே நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பேன்னா அவருடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம்.